அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீடியோல நிறைய முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். என்னன்னு அப்படின்னு சொல்றேன். ஒரு 2 அமைச்சர்கள் மற்றும் ஒரு எம்எல்ஏ வந்து இன்னைக்கு உண்மையிலேயே செயல் அப்படின்னா அந்த மாதிரி செய்யணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னால ஆண்ட அதிமுக மற்றும் திமுகவினருக்கு தகுந்த பாடம் கற்பிச்சிருக்காங்க. என்ன ஏது அப்படின்றத வீடியோக்குள்ள சொல்லிடுறேன். அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமா இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் முதல்வர் விஜய் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை வர காத்திருக்கு. அது நாளைக்கு சட்டமன்றம் கூடுற நிலையில தனிப்பட்ட ஒரு தீர்மானம் ஒண்ணு கொண்டு வர போறாங்க. இவ்வளவு நாள் நாங்க மக்களுக்காக அரசியல்ல ஈடுபட்டு இருக்கோம்னு சொன்ன அதிமுக மற்றும் திமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக ஒட்டுமொத்த கட்சிகளும் நாளைக்கு பதில் சொல்ற இடத்துல இருக்க போறாங்க. அதனால விரிவா நம்ம பேசுவோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்துட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 4 பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்க கமெண்ட்டை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாளைக்கு சட்டமன்றம் கூட போகுது. இந்த சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் மீதான விவாதங்கள் அப்படின்ற வகையில இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் திமுக பலத்த அவமானம் அவங்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க. நம்ம முதல்வர்கிட்டையும் சரி, நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்டையும் சரி, அந்த ஒரு ரீதியில இப்ப ஏற்கனவே வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி தீர்மானம் ஒண்ணு கொண்டு வந்திருந்தார் நம்மளுடைய முதல்வர் அவர்கள். என்ன தீர்மானம் அப்படின்னா, இந்த நிதி பகிர்வு அப்படின்றது மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா எல்லா மாநிலங்களுக்கும் சமமான நிதி பகிர்வு கொடுங்க. உங்களுக்கு தேவையான மாநிலங்களுக்கு அதிக நிதி, தேவையில்லாத மாநிலங்கள், அதுவும் குறிப்பா தமிழ்நாடு மாநில அந்த மாநிலங்களுக்கு நம்மளுடைய மாநிலங்களுக்கு 4,900 கோடி ரூபாய் அப்படின்றது எந்த வகையில பத்தும்? வரக்கூடிய மழைக்காலங்கள்ல எல்லாம் வந்து ஏகப்பட்ட நிதி நெருக்கடியில நம்ம ஆளாயிருக்கோம். மழைநீர் வடிகால் அப்படின்ற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 5,000 கோடிக்கு மேல திமுக ஆட்டையை போட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்ல நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டு அந்த வெள்ளை அறிக்கையின் மூலியமா வெளியிடப்பட்டு இன்னைக்கு நிதி எங்களுக்கு அதிகமா வேணும்னு சொல்லி ஒட்டுமொத்த கட்சியினரும் ஒடுமனதான் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து அந்த காவிரி மேகதாடு மிகப்பெரிய பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல காவிரி மேகதாடு அணை கட்டக்கூடாது, இதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் ஒன்றா நிற்போம்னு சொல்லிட்டு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியா இருக்கட்டும், தேமுதிகவுடைய பிரேமலதாவா இருக்கட்டும், எல்லாருமே யோசிச்சு பாருங்க. நாங்க வந்து விஜய் சிஎம் அவர்களுக்கு ஒரு அவமானம் அப்படின்னா நாங்கெல்லாம் உடனே வந்து குரல் கொடுப்போம். நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒண்ணுன்னா நாங்க வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ்க்கும் ஆளாக மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரேமலதா அவர்களும் சரி, இப்ப புதுசா சட்டமன்றத்துக்குள்ள வந்திருக்கிற சௌமியா அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் உண்மையிலேயே அவங்க பேசுற ஒவ்வொரு நிகழ்வும் வந்து ரொம்ப துல்லியமா இருக்கும். இது நமக்கே தெரியும். இந்த ஒரு ரீதியில எல்லாம் இவங்களை பார்க்கும்போது பரவாயில்லையே, இப்படி ஒரு எம்எல்ஏ நமக்கு கிடைச்சிருக்காங்களே, எந்த கட்சியா இருந்தா இந்த மக்களுக்கு நல்லது நடந்தா சரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய முதல்வர் அவர்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அந்த நாடாளுமன்றத்தில் இருக்கிற எம்பிக்களுக்கு தனிப்பட்ட முறையில அழைப்பு விடுக்கிறாரு. எல்லா கட்சியில இருக்கிறவங்களும் வாங்க, இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமா கலந்து ஆலோசிக்கணும். எதுக்காக அப்படின்னா இந்த தொகுதி மறுவரையறை அப்படின்றத பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தொகுதி மறுவரையறைனா என்னது? இப்ப நாடாளுமன்றத்துல நம்ம கிட்ட இருக்கிற குரல்களின் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா வெறும் 57 மட்டுமே தான் வரும். ஏன்னா இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் அடிப்படையில இவங்க கணக்கெடுத்து கொடுத்து இப்போதைக்கு ஒரு 57 குரல். இப்ப இருக்கிற 540 பேர்ல ஒரு 40, 42 பேருடைய குரல் வந்து கேட்கல. ஆனா இவங்க தொகுதி மறுவரையறை அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒண்ணு கொண்டுட்டு வரும்போது இன்னைக்கு நம்மளுடைய குரல் அப்படின்றது எப்படி ஒலிக்கும்? அப்ப நம்மளுக்கு வெறும் 57 தான் ஆகும். ஆனா வட மாநிலங்கள்ல அவங்களுடைய சீட்ஸ்களின் எண்ணிக்கை அதிகமா போதும். 850 பேர் இருக்கிற ஒரு சபையில வெறும் 50 பேருடைய குரல் அப்படின்றது கேட்காது அப்படின்றதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், தமிழக வெற்றி கழகமா இருக்கட்டும், இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து நேத்து கனிமொழி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கை. அதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, திமுக மற்றும் அதிமுக ஆரம்ப கட்ட காலங்களிலே மக்களோட கூட நின்ற ஒரு கட்சி. நாங்கெல்லாம் இன்னைக்கு ஒத்துமை ஆயிட்டோம். நாங்கெல்லாம் வந்து ஒட்டுமண்ணா வந்து கண்டதை திங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காங்க கனிமொழி. இதுல இருந்தே தெளிவா தெரிஞ்சு போச்சு. ஸ்டாலின் அவர்களும் மோடி அவர்கள் காலில் விழுந்துட்டாரு. ஆல்ரெடி எடப்பாடி கொண்டுட்டு போய் விழுந்து அடமானமே வச்சு முடிச்சிட்டாரு அப்படின்னு. அப்ப இவ்வளவு விஷயங்களை தாண்டி இன்னைக்கு தொகுதி மறுவரையறையே அதிமுகவும் திமுகவும் ஏற்கிற மாதிரியான ஒரு நிலைமை ஆயிப்போச்சு. அதே போலதான் கூட்டணி கட்சிகளான தேமுதிக, பாமக இந்த மாதிரி கட்சிகளும் ஏத்துக்கிட்டாங்க. மக்கள் நீதி மய்யத்தோட தலைவர் கமலஹாசன் ஊர்ல இல்ல, வெளிநாட்டுல இருக்கிறாப்ல. இதெல்லாம் தாண்டி ரைட் ஏத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு இடம் வரும்போது, ஆனா தனித்து நிக்கிற தமிழக வெற்றி கழகம் இதை முற்றிலும் எதிர்க்கிறாங்க. காங்கிரஸ் இதை எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நம்மளுடைய கூட்டணியில இருக்காங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கூட்டணியில இருக்காங்க, ஐயுஎம்எல் கூட்டணியில இருக்காங்க, விசிகாவுடைய நம்மளுடைய கூட்டணியில இருக்கிற அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் அந்த நாடாளுமன்ற எம்பி கூட்டத்தொடருக்கு நம்ம கிட்ட கலந்துருக்காங்க. கண்டிப்பா இதை எதிர்க்கிறோம்னு சொல்லி நேத்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த தொகுதி மறுவரையறையை மக்களுக்காக அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, தமிழ்நாட்டுக்காக பேசணும்னு நினைக்கிறவங்க எதிர்க்கிறாங்க. ரைட்டா? இதுதான் தொகுதி மறுவரையறை. இத பத்தி இதுல நல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு. இதுல யார் பணம் பார்க்கணும்னு நினைக்கிறது, யார் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறது, இந்த திமுகவை அதிமுகவை மக்கள் வந்து தெளிவா கண்டுபிடிச்சிட்டாங்க. நாளைக்கு அவங்களோட சாயம் வெளுக்க போகுது. எதுக்காகன்னா சட்டமன்றத்துல தீர்மானம் கொண்டுட்டு வர போறாங்க.
எப்படிப்பா நீங்க வந்து இதுல திமுக பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய காமெடி. எங்களுக்கு தலைமைக்கு கட்சிக்கு வந்து நீங்க அழைப்பு விடுக்கல. அதனாலதான் எங்களுடைய எம்பிக்கள்லாம் வர முடியாம போச்சுன்னு சொல்லிட்டு கனிமொழி மேடமும், உதயநிதி மாதிரியான ஆட்கள் வந்து பேசினாங்க. இப்ப நாளைக்கு சட்டசபையில இந்த தீர்மானம் கொண்டுட்டு வர போறாங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கான ஒரு தீர்மானம். இந்த தீர்மானத்துல நீங்க எல்லாம் உள்ளதான் இருக்க போறீங்களா? இல்ல எந்திரிச்சு வெளிநடப்பு பண்றேன்னு போறீங்களா? இல்ல எதிர்க்க போறீங்களா? இல்ல குரல் கொடுக்க போறீங்களா? அப்படின்றதுதான் இன்னைக்கு கேள்வி. ரைட், நாளைக்கு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா ஒருவேளை எதிர்க்கிறாங்க அப்படின்னா தெளிவா தெரிஞ்சு போச்சு, பிஜேபி பிளஸ் பாஜக. ஆதரிக்கிறாங்கன்னா பிரச்சனை கிடையாது, மக்களுக்காக அரசியல் பண்றாங்கப்பா அப்படின்னு போயிரும். ஆனா ஆதரிச்சா அங்க மத்திய அரசுல இருந்து பலவிதமான ரைடுகளுக்கு இவங்க உள்ளாக நேரிடும் அப்படின்றதும் ஒரு காரணமா இருக்கு. ரைட், இப்ப அடுத்து வந்து முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா அமைச்சர் ரமேஷ் அவர்கள் திடுதிப்புன்னு ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு. அதுல மிக முக்கியமான கோரிக்கைகளை பத்திரிகையாளர்களுக்கும் மக்களுக்கும் வைக்கிறாரு. என்ன கோரிக்கை அப்படின்னா, ஒரு கோயிலு ஒரு இடத்துக்கு நீங்க அமைதியா இருக்கணும்னு வரீங்க. கோயிலுக்கு எதுக்கு வருவோம்? சாமி கும்பிட வருவோம். வரும்போது நீங்க உள்ள போன்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வந்து அங்க உங்களுடைய வேலைகளையும் பாக்குறதுக்கு நீங்க வெளியிலே இருந்துடலாம்ல, எதுக்கு கோயிலுக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு முன்னாடி எல்லாம் யாராவது இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. 100 ரூபாய் கொடுத்தா போன உள்ள விட்டுருவாங்க. சாமியவே நீங்க போட்டோ எடுத்துட்டு போங்க, வீட்டுக்கே தூக்கிட்டு போயிட்டு கூட வந்துருங்கன்னு தான் சொல்றதை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு அறநிலையத்துறை சார்ந்த அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மிக முக்கியமா மக்களுக்கு நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. குறிப்பா பத்திரிகையாளர்களுக்கும் சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்காரு. என்ன மாதிரியான கோரிக்கை? தயவு செய்து விஐபிஸ் எல்லாம் வரும்போது இந்த கேமராஸை கொண்டுட்டு நீங்க உள்ள வர்றது, அவங்க பின்னாடியே நீங்களும் நின்று வரிசையில் நின்று மக்களுக்கு அந்த இடையூறு ஏற்படுத்துறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள் நீங்களும் தவிர்த்துங்க. வரட்டும், அவங்க வரட்டுமே, அவங்களும் பொதுமக்கள் ஒருத்தர் தானே. கோயிலுக்குள்ள வந்துட்டா எல்லாருமே சமம். வரிசையில் நிக்க போறாங்க, சாமி கும்பிட போறாங்க. நானே வந்தனாலும் வரிசையில் நிக்க போறேன்னு சொல்லிட்டு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் சொல்றாங்க. இது வந்து ஒரு கோரிக்கையா பத்திரிகையாளர்கள்ட்ட வைக்கிறாங்க. ஆனா அந்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேட்பாங்களா? அவங்களுடைய அந்த சேனலுடைய டிஆர்பிக்காக என்ன பண்ணுவாங்க? பாத்தீங்களா இவர் இங்க வந்திருக்காரு, பாத்தீங்களா இவர் இத்தனாவது ஆளா வரிசையில் நிக்கிறாரு, பாத்தீங்களா இவர் சாமி பக்கத்துல போய் சாமி கும்பிடுறாரு, பாத்தீங்களா இவர் கருவறைக்குள்ள செருப்பு போட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய பிபியை ஏத்துற மாதிரியான நியூஸ்களை போடுறதுலயே இந்த பத்திரிகையாளர் புறாமே குறியா இருப்பாங்க. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அமைச்சர் ரமேஷ் அவர்கள். சரி, அவர் தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா அமைச்சர் வன்னியரசு அவர்கள் செஞ்ச வேலை அப்படின்றது இன்னைக்கு உண்மையிலேயே விடுதலை சிறுத்தை கட்சிய வரலாறு பேசும் அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சிருக்காரு. இதெல்லாம் நீங்க காலைல பாத்தீங்களான்னு தெரியல. சமூக நீதி விடுதின்னு சொல்லிட்டு விழுப்புரத்துல ஒண்ணு இருக்கு. கிட்டத்தட்ட அவர் வந்து இது தெரிஞ்சு 5வது விடுதிக்கு ஆய்வுக்கு போறாருன்னு நினைக்கிறேன். அவர் பதவி ஏற்றதுல இருந்து சமூக நீதி அப்படின்ற ஒரு துறையவே இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி இருக்காரு. ஆதி திராவிடர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையை சமூக நீதி துறையா மாத்திருக்காரு. இந்த சமூக நீதி துறையில கீழ் வர்ற அந்த சமூக நீதி விடுதி, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்க, ஆதரவற்ற பிள்ளைங்க எல்லாம் நிறைய படிக்கிற அந்த பள்ளிக்கூடம். அது போக பாத்தீங்கன்னா ஏழ்மை நிலையில இருக்கிற பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டு தங்குற ஒரு இடமா தான் இந்த விடுதி அப்படின்றது பார்க்கப்படுது. அவங்களுக்கு சரிவர சாப்பாடு கிடைக்குதா? இதெல்லாம் வந்து ஆய்வு நடந்திருக்கும். நீங்களும் பார்த்திருப்பீங்க. எல்லாருமே வந்து ஸ்டாலின் ஆட்சி காலத்திலேயோ எடப்பாடி ஆட்சி காலத்திலயோ நம்ம பார்த்திருக்கலாம். ஆனா மேலோட்டமான ஆய்வா இருக்கும். உள்ள போவாங்க, அப்படியே கப்பு தாங்க முடியாம வெளியில போயிருவாங்க. இவ்வளவுதான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு அமைச்சர் வன்னியரசு அவர்கள் அவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து அங்க படிக்கிற பிள்ளைங்கள்கிட்ட போய் அந்த ஊழியர்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் வெளியில தள்ளிட்டு அந்த பிள்ளைங்கள்ட்ட குறைய கேட்கிறாரு. அதுல கூட 2 பசங்க சொல்லியிருப்பாங்க, அண்ணே ரொம்ப சாப்பாடு வந்து அரிசி இதா இருக்கு, கல்லா இருக்கு, முழுங்க முடியல, ரொம்ப விதையா இருக்குன்னு நேரா கிச்சனுக்கு போறாரு. போயிட்டு சாப்பாடு அள்ளி இவரே போடுறாரு. இவ்வளவு பெரிய அரிசி, சும்மாவே ரேஷன் அரிசி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி இருக்கையில அந்த சோறை பிள்ளைங்களுக்கு சாப்பிடுற மாதிரி கூட வடிக்காம விதை விதையா வடிச்சு வச்சு அந்த சாம்பார் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் மொட்டை தனியா இருக்கு. அவரே கேக்குறாப்ல, ஏங்க இப்படிலாம் உங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு கொடுப்பீங்களா, நீங்க சாப்பிடுவீங்களான்னு சொல்லி அவர் கேட்கும்போது அது உண்மையிலே வந்து யதார்த்தமா கேட்கிற மாதிரி தெரியல. அவர் உணர்வு பூர்வமா கேட்கிறாரு. அவர் அந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு கேட்கிறாரு. அந்த வேலை பார்த்து அந்த சமைக்கிறவருக்கு அந்த சாப்பாடை 2 கை எடுத்து வச்சு நீ சாப்பிட்டு பாருன்னு சொல்லி மூஞ்சில அடிச்சாப்புல சொன்னார் வன்னியரசு அவர்கள். இதுல இருந்து என்ன தெரியுது? இவ்வளவு நாளா திருமாவளவன் அவர்களுடைய கட்சியை செயல்பட விடாம அந்த திமுக தடுத்திருக்கு. இன்னைக்கு விடுதலை சிறுத்தை அப்படின்ற ஒரு கட்சி மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக திருமாவளவன் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சிய இவ்வளவு நாள் திமுக அடிமையாவே வச்சிருக்கு. இன்னைக்கு அமைச்சரவையில பதவி இருக்குன்றதுக்காகவோ ஒரு எம்எல்ஏ ஆயிட்டோன்றதுக்காகவோ வன்னியரசு அவர்கள் இந்த வேலையை செஞ்ச மாதிரி தெரியல. நம்ம கிட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. இந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் நம்ம கையில இருக்குன்னு அந்த பொறுப்பை கையில எடுத்து இன்னைக்கு வன்னியரசு அவர்கள் செஞ்ச ஒரு விஷயம் உண்மையிலேயே ரொம்ப பாராட்டத்தக்கது. இன்னி வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து திமுகவெல்லாம் வந்து நீ மதிப்பாரா அப்படின்றதெல்லாம் எங்களுடைய கேள்வி. எங்களை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கு அரசியலுக்கு தேவையில்லை. ஏன்னா மாத்தி மாத்தி பேசுறாரு, திமுக காலில் போய் விழுகிறாருன்றதை தாண்டி அமைச்சர் வன்னியரசு அவர்கள் கண்டிப்பா இந்த துறையில தொடரணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஒரு கோரிக்கை, இந்த மக்களுடைய ஒரு கோரிக்கையா இருக்கும். அடுத்து நம்ம தேனியுடைய எம்எல்ஏக்கு வருவோம். தேனியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான அளவுல
ரிசர்ச் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. என்னன்னா ரேஷன் கடையில ஒரு மிகப்பெரிய ஆய்வை நடத்தி 12 கிலோ அரிசி தரணும். 10 கிலோவை தந்தா தூக்கி மூஞ்சில எறி நீ. எவன் தர்றானோ அவன் மூஞ்சில நீ எரின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல அமைச்சர். எம்எல்ஏ தேனியுடைய எம்எல்ஏ கோபிசன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தடுத்த வீடியோல நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன். நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.